ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வாங்க இருக்கும் ஊடக நண்பர்களையும் பத்திரிகை நண்பர்களையும் கிராமத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். எங்களுக்கு 24 நேரமும் பாதுகாப்பு அளித்து பாதுகாப்பாக வலம் வந்து கொண்டிருக்கும் தமிழ்நாடு காவல்துறை அவர்களுக்கும் வருக என வரவேற்று அவர்களுக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். என் நிலத்தை இழந்தால் நான் பலத்தை இழப்பேன், பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பேன், நான் அடிமையாவேன், என் வாழ்விடத்தை நான் இழக்க முடியாது என்று. ஏனென்றால் இந்த நிலத்தில் ஒரு மண்ணில் ஒரு விடி மண்ணை எவனுக்கும் விட்டுத்தர முடியாது என்பதற்காகவே தான் என்னுடைய பாட்டங்கள் தீரன், சின்னமலை, பூலித்தேவன், மருதுபாண்டியர், எங்கள் பாட்டியார் வேலுநாச்சியார், ஆலகமுத்துக்கோன், சுந்தரலிங்கம், வெள்ளையத்தேவன் எல்லாரும் போராடி தூக்கிலே தொங்கினான், வீரச்சாவை தழுவினார். எங்கள் அருமை பெரும்பாட்டன் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் செக்கை இழுத்ததும் இந்த மண்ணின் வெள்ளையருக்கு ஒரு விடி மண்ணை தரக்கூடாது, தொட விடமாட்டோம் என்பதற்காகத்தான். என் அருமை சொந்தங்களே, அன்று வெள்ளைக்காரர்களுக்கு ஒரு விடி மண்ணை குடக்க கூடாது என்று போராடிய அந்த மான மறவர்களின் பேரனும் பேத்திகளும் இந்த கொள்ளைக்காரர்களை அதே நிலத்தில் ஒருபடி மண்ணை தொடவிடக்கூடாது என்ற உறுதியோடு நின்று நாம் போராட வேண்டும். இது என் நிலம், என் மண், என் உரிமை. அந்த கொம்பன் வந்து எங்களை தாண்டி இந்த கட்சி, இந்த ஆட்சிகள், இந்த அதிகாரங்களை நம்பி உங்கள் மகன் இல்லை. நான் சொன்னதுதான், என்னை தாண்டித்தான் என் தாய் நிலத்தில் ஒருபடி மண்ணை தொடர்ந்து. நீ சொன்னியே பரந்துள்ள ஏர்போர்ட் கட்டிப்பான்னு தொட முடியாது. நீ 8 வழி சார போட்டது கல்லுதான் நட முடியும். நீ போட்டு காட்டு பார்ப்போம். நீ சிப்காடுக்கு 2000 ஏக்கர் எடுத்து காட்டு பார்ப்போம். நடக்காது. நீங்கள் அச்சத்தை கைவிடுங்கள். உங்கள் பிள்ளைகள், நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது போராட வந்ததுக்கு என்னெல்லாம் சீமான வந்து கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஐயனார் கோயில், கற்பனை சாமிக்கு நேர்ந்து விட்ட கோயில் காலம் மாதிரி நேர்ந்து விட்டுருக்கான். ஒரு வேலையும் கிடையாது. இந்த கட்சி, தேர்தல், போட்டி அதெல்லாம் 5ஆம் பட்சம் 6ஆம் பட்சம். ஓட்டு போட்டா போடு, போனா போ. நான் உன் ஓட்டுக்கானவன் அல்ல, நீ வாழ்கிற இந்த நாட்டுக்கானவன். என்னை தாண்டிதான் இந்த நாட்டில் அரிக்காப்பட்டியில வந்து வேதாந்தா இல்ல, அணில அகர்வாளில் அப்பன் தாத்த வந்தாலும் சரி, என் நிலத்துல ஒரு கல்ல கூட இருக்க முடியாது. அது ஒரு காலம். நாங்க கண்முழிச்சு சின்ன பிள்ளைல காட்ட விட்டு பள்ளிக்கடம் போற காலங்கள்ல வித்து விட்டா நிறைய இடத்த. எங்களுக்கு தெரியல வந்து ஸ்டெர்லைட்டை நட்டுட்டானி. இந்த இவங்க 2 பேருக்கு தெரியாம வந்து ஊண்டிட்டானா அணுவுலைய. இவனுக்கு தெரியாம மீத்தேன் வந்து என் தாயின் ஈரக்கொலையா இருக்கிற மீத்தேன் ஈத்தேன் இதை எடுத்தா எரிகாற்று சிலிண்டர் இல்லாம எப்படி சமைக்கிறதுன்னு பூமியின் ஈரக்கொலை எடுத்துட்டா. அப்புறம் என்னை கேட்டான் ஒருத்தர், ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், இதெல்லாம் எடுக்காம எப்படிங்க சமைக்கிறது, இதெல்லாம் எடுத்துட்டா எதைங்க சமைக்கிறதுன்னு கேட்டா அவர்கிட்ட பதில் இல்லை. வயிறு பசியோட வயிற்ற போட்டுட்டு இதை எரிக்கிற காத்து, டங்ஸ்டனு, தாமிரம், அந்த ஸ்டெர்லைட்ல கேட்டா ஸ்டெர்லைட்டு அது இல்லாம தாமிர ஆலைக்கு, தாமிர கம்பிக்கு என்ன பண்ணுவீங்க? குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, தாகத்திற்கு தண்ணி இல்லை என்பதை பற்றி யோசிக்காமல் தாமிரத்தை பற்றி யோசிக்கிறவர்கள் இவர்கள். ஒரு முதலாளியின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சி என்று கட்டமைப்பார்கள். அப்படிதான் பண்ணாங்க. இதை தோண்டி எடுத்தா ஒண்ணு கிடையாது. 7க்கு மேற்பட்ட பாறை மலைகள், 72 ஏரி குளங்கள், 200க்கு மேற்பட்ட நீரூற்றுகள், வரலாற்று பெரும்பெரும் கல்வெட்டுகள், சமண கோயில்கள், பல்லுயிர் பெருக்கம், பல அரிய பறவைகள், பூச்சிகள் எல்லாம் நிறைந்து வாழக்கூடிய ஒரு பூமியின் சொர்க்கமாக இருக்கிற என் தாய் நிலம் அரிட்டாப்பட்டி, அதை சுற்றி இருக்கிற மீனாட்சிபுரம் கிராமம். இவர்களே கொடுத்திருக்கிறார்கள் 2022 மீனாட்சிபுரமும் அரிட்டாப்பட்டியும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற பகுதியாக இருக்கிறது என்று. அப்புறம் திருப்பி அதுல வந்து நீ அரிட்டாப்பட்டி வந்து எழுந்து அவன் சுரங்கத்தை வெட்டிட்டு போயிட்டே இருப்பான். என் அருமை பெற்றோர்களே, என்னிலும் இல்லை என் தம்பி தங்கையிலும் சொல்றேன், உங்கள் மகன் நான் கண்ணார பார்த்தேன். டால்மியாவுக்கு சிமெண்ட் எடுத்து கொடுக்குறேன் தொழிற்சாலை சேலத்துல
யாராவது ஒருவர் போய் நீங்க போய் பார்க்கலாம். பிள்ளைகள் சுற்றுலாத்தலம் கூட உங்களை உள்ள நுழைய விட மாட்டான். மலையடிவாரத்தில் 10,000 ஏக்கரை பறித்து கொடுத்தவர்கள் இவர்கள். இதை போல டால்மியா அந்த முதலாளிக்கு அவன் அங்க இருக்கிற மலைகளில் இருக்கிற அத்தனை களிமங்களையும் வெட்டி எடுத்து விட்டு ஒரு வெறி நாய் வேட்டி சேலையை எப்படி கொதறி தூர போடுமா அப்படி போட்டு போயிட்டே இருக்கான். 10,000 ஏக்கர் பொண்ணு விளைகிற நிலம் மலை அடிவாரத்துல சேலத்துல. அந்த 10,000 ஏக்கர் என்ன பார்க்க போன என்னை உள்ள நுழைய விடல. இத போய் ஒரு ஊரா பேசுவான்ட்டு 10,000 ஏக்கரும் இன்னைக்கு சேலத்தின் குப்பை மேடாக மாறி இருக்குது. அப்படி நம்ம நிலத்தையும் மாற்றலாம். ஏற்கனவே இந்த வேதாந்தா என்ன தெரியுமா, ராஜஸ்தான் ஒரு மாநிலத்தை கொதறி போட்டு நீங்க வந்துட்டாங்க. அவன் எங்க இருக்கான்? லண்டன்ல இருக்கான். என் நிலம் எப்படி போனா அவனுக்கு என்ன? என் காற்று விஷமானா என்ன, என் நீர் நஞ்சானா என்ன, என் உணவு விஷமானா அவனுக்கு என்ன? அவனுக்கு காசு. அரிட்டாப்பட்டி நம்ம அன்னை நிலம் என்னாலும் சரி பாதுகாக்கிறேன். எந்த கொம்பனாலும் வந்து எடுக்க போறது இல்லை. நீங்க நம்பிக்கையோட இருங்க. நீங்களே விடுசிமான் எடுத்துட்டு போட்டுன்னு சொன்னாலும் நான் விடுறதா இல்லை. அதனால இப்படித்தான் துணை முதல்வராக இருக்கும்போது அன்று இதே எங்க ஐயா டிஆர் பாலு இதே மாதிரி வலைகள் தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுத்தது இருக்கிறது. என் உடன் பிறந்தார்களே, நாங்கள் தான் மீத்தேன் ஈத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தோம் என்று பெருமையோடு பேசிய பெருமக்கள் இவர்கள். நானும் என் அண்ணன் பழனிமாணிக்கமும் சேர்ந்துதான் கொண்டு வந்தோம் என்று பேசியவர்கள் இவர்கள். நம்முடைய மதிப்புமிக்க தலைவர்கள், வணக்கத்துக்குரிய பெருமக்கள் சொன்ன வார்த்தை அன்றைய துணை முதல்வராக இருந்த மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்திட்டார்கள். கேட்டால் ஆய்வு செய்கிறோம் என்று சொன்னார்கள். அதற்காக கையெழுத்திட்டேன் என்று. மக்களின் போராட்டம் பேரெழுச்சியாக வெடித்த பிறகு தெரியாமல் கையெழுத்திட்டு விட்டேன் என்று சொன்னார்கள். அப்போது ஒருவன் எழுந்து கேட்டேன், அப்படியே தெரியாமல் அண்ணா அறிவாலயத்தை எங்களுக்கு எழுதி வைத்து விடுவீர்களா என்று கேட்டேன். தெரியாமல் ஒரு கையெழுத்து போட்டு விடுங்களேன், மறந்த வாக்கல எப்படி? அரிட்டாப்பட்டி மக்களுக்கும் பக்கத்தில் இருக்க மீனாட்சிபுரம் மக்கள், சுத்தி இருக்கிற கிராம மக்கள், இந்த இடத்தில் இருந்து உங்கள் மகன் சொல்லுகிறேன், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த என் தமிழ் தாயின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், உங்கள் மகன் இந்த நிலத்தில் இருக்கிற வரை, நாம் தமிழர் என்கிற அரசியல் பெரும்படை புரட்சிப்படை இருக்கிற வரை என் நிலத்தின் வளத்தை சூறையாடுவதோ நிலத்தை எடுத்து நச்சாலைகளை நிறுவதோ நடக்காது. இது என் தாய் மீது, தாய் தமிழ் மீது, என் தலைவன் பிரபாகரன் மீது ஆணை. நீ எடுத்து பார்ப்பா. எனக்கு வழக்கு, எனக்கு சிறை, எதை பற்றியும் கவலை கிடையாது. எதை பற்றியும் கவலை கிடையாது. உயிரை கொடுத்தவர்கள் எங்கள் இன முன்னோர்கள். என் நிலத்தை காக்க நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை கொடுத்து களத்திலே நிற்கிறோம். எங்களை வீழ்த்துவது என்பது அவ்வளவு எளிதல்ல. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், பேரன்பு என் பெற்றோர்கள், பேரன்பு மிக்க என் பெற்றோர்கள், நம்பிக்கையோடு இருங்கள். நாம் வெல்லுவோம். இந்த துயரங்களை துன்பங்களை தூர தள்ளுவோம். அரிட்டாப்பட்டி அல்ல, அன்னை தமிழ் நிலத்தில் எந்த நச்சு திட்டங்களையும் நுழைய விடாமல் உங்கள் பிள்ளைகள் தற்காத்து நின்று போராடுவோம். இந்த உறுதியை இந்த நிலத்தில் இருந்து உங்களுக்கு தருகிறேன். 4ஆம் தமிழ்ச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த என் பாட்டன் பாண்டித்துரை தேவர் மீது ஆணையிட்டு, பாண்டிய நெடுஞ்செழியனின் மீதும் ஆணையிட்டு உறுதி தருகிறேன். இந்த நிலத்தில் ஒருபடி மண்ணை கூட உங்கள் பிள்ளைகள் எங்களை தாண்டித்தான் தொட முடியும். இந்த போராட்டத்தின் கோரிக்கையை ஏற்று ஆட்சியாளர்கள் கவனத்தில் எடுத்து அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை கைவிட வேண்டும், கைவிட வேண்டும், கைவிட வேண்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்கு, மாறி மாறி இருக்கிற இந்த கட்சிகள்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். என்ன நாடகத்தை சட்டசபையில் போட்டாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்க. ஒன்றால் தான் இது நடந்ததுன்னா, இல்லை ஒன்றால் தான் நடந்ததுன்னு நமக்கு தெரியுது. இவங்க 2 பேரால் தான் நடந்ததுன்னு. ஏடிஎம்கே தான் பண்ணிருச்சுன்னு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசும்போது நீங்கள் எதுக்காக எதிர்க்காமல் இருந்தீங்கன்னு இது குறிப்பாக ஐயா தம்பிதுரை மேலே அவங்க குற்றம் சாட்டுறாங்க, இவங்க ஐயா துரைமுருகன் மேலே சொல்கிறாங்க. இப்படி மாறி மாறி சொல்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒன்று நடந்துருச்சு. மத்திய அரசு தெளிவாக சொல்லுது, நாங்கள் இந்த இதை கொண்டு வரும்போது நீங்கள் எந்த எதிர்ப்புமே காட்டலைன்னு. அப்போ உங்கள் தீர்மானம் ஏமாற்று தானே. நாளை நமது
நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா, பூமி நமதடா, சாமி நமதடா, புரட்சி மலர அடிமை விலங்கை அடித்து உடைங்கடா. நாடு நமதடா, நாடு நமதடா, நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா, பூமி நமதடா, சாமி நமதடா, புரட்சி மலர அடிமை விலங்கை அடித்து உடைங்கடா. இடியடா இடியடா என்று நம் கொடியடா, இனிமேல் நாம் தானடா. தடைகளை உடையடா, சரித்திரம் படையடா, கருகிட தீன் தானடா. நாடு நமதடா, நாடு நமதடா.